எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ட்ரேட் யூனியன்ஸ்லாம் வந்து பாரத் பந்த் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இது வெட்னஸ்டே இன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்கிங்கு, போஸ்டல் ஆப்ரேஷன்ஸு, எலக்ட்ரிசிட்டி, மைனிங், அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி வந்து செவரல் பார்ட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து பந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரைக்கு தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் பேக்டப்பும் பை வந்து அதாவது ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க யூனியன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி மக்கள் வந்து வேரியஸ் செக்டார்ஸ்லேருந்து வந்து இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லேபர் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இது பண்ணதே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் அந்த ப்ரொட்டஸ்ட் பாரத் பந்துங்கிறது. அவங்க வந்து எதை ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க வந்து இது வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கர்ஸு, அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ், அப்புறம் புவராக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ரைட்ஸ் கிடைக்கணும் கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக மெயினாக இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 நியூ லேபர் கோட்ஸ் வந்து அதாவது பாஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். இது வந்து என்னென்னா ஒர்க்கர்ஸ் அவர் உள்ள ரைட்ஸை வந்து டைல்யூட் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது, அப்புறம் ஃபார்மிங் அந்த யூனியனில் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து வீக்கன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான வந்து கன்சர்ன் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து யூனியனில் வந்து அதாவது இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டையர்டு ஆனவங்களையே திரும்பி வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அதே பொசிஷனுக்கு. இதனால் வந்து இப்போ யங் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கல்ல, அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரயில்வேஸ், என்எம்டிசி லிமிடெட், ஸ்டீலு, அப்புறம் எஜுகேஷன், அந்த இதிலலாம் வந்து இந்த கண்ட்ரி 65% வந்து அதாவது பாப்புலேஷனில் 35 அண்ட் யூத் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஜாஸ்தியாக, அதாவது ஏஜ் 20 to 25க்குள்ளே அது பர்டிகுலராக வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிற டிமாண்ட்ஸை வந்து அதை லேபர் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 4 லேபர் கோட்ஸை வந்து வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ வந்து பாலிசி கொண்டு வந்திருக்காங்களா, அதை வந்து திரும்பி வந்து ரிப்பீல் பண்ணணும், அதாவது ரிட்டர்ன் பண்ணணும், வாங்கிக்கணும் அப்படிங்கிற திரும்ப பெறணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து க்ரியேஷன் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய வந்து க்ரியேட் பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ரைஸ் பண்ணணும் நேஷ்னல் மினிமம் வேஜை வந்து அதாவது 26,000 பர் மந்த்துக்கு வந்து நம்ம மினிமமாக அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ட்ராக்டெல்லாம் வந்து கொடுக்கறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹெச்சிஎல், அப்புறம் பிஹெச்இஎல் அந்த மாதிரி இருக்கிற வந்து பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரி முயற்சிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு இதையும் வச்சுருக்காங்க. அதாவது ரூரலில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், வில்லேஜ்லலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எப்படி வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதே மாதிரி அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வச்சுருக்காங்க கோரிக்கை. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் சப்போர்ட் கொடுக்கணும், அதாவது க்ராப்ஸ் அந்த இதெல்லாம் வைக்கிறவங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ஷூர் பண்ணணும், அதாவது சுவாமிநாதன் கமிஷன் இதுன்னு ஃபார்முலான்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ வந்து நாங்கள் கொடுப்போம் அமௌண்ட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லி அந்த இதையும் வச்சுருக்காங்க. லோனை வந்து வேவர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து கோரிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. வைட் ஸ்ப்ரெட்டாக பார்ட்டிசிபேட் ஆகிருக்கு எங்கெங்கே அப்படி எந்தெந்த ஸ்டேட்லனா வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் பீகார், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த பாரத் பந்த் வந்து நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த யூனியன் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி அமர்ஜீத் கவுர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேங்கிங்கு, போஸ்டல், எலக்ட்ரிசிட்டி, காப்பர் அண்ட் கோல் மைனிங் செக்டார்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு நாள் பந்து அப்படின்னா கூட வந்து பொதுமக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து இதில் வந்து செவரல் ரீஜியன்ஸில் வந்து வண்டியெல்லாம் ஓடாதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேர்த்து வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் யூனியன் வச்சுருக்கோம், அவங்களோட சங்கம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அவங்கெல்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்து இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கைகோர்த்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இவங்க இந்த பாலிசிஸ் எல்லாம் வந்து திரும்பி விட்ரா பண்ணுவாங்களா, அதை ரிப்பீல் பண்ணுவாங்களா, என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.